இதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாருன்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு? பாஸ்டர் நத்தானியல் வந்து ஃபீச்சரிங் பண்ணாரு நீங்கள். ஆமாம் ஆமாம், உண்மையே இந்த நத்தானுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆக்சுவலி இந்த சாங்கில் இருந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். என்ன அப்படின்னா, இந்த சாங் வந்து நான் ஜனவரி மாதம் எழுதினேன். ஸோ இந்த சாங் எழுதின உடனே எனக்கு இந்த சாங் பண்ணணும் போல தோணுச்சு. அது ஏன்னு தெரியல. பிப்ரவரி 6ஆம் தேதி அந்த சர்ச்சில் நான் பாடும்போது, அந்த சர்ச்சில் நல்ல ஒரு அபிஷேகத்தை நான் அந்த பாட்டு மூலியமாக பார்க்கும்போது, சரி இந்த சாங் பண்ணலான்னு சொல்லி கொடுத்து, நானாகவே அந்த சாங் பாடி முடிச்சு மிக்ஸ் மாஸ்டிங்லாம் பண்ணி என் கைக்கு வந்துருச்சு. வீடியோ பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நத்தானியல் எடுத்துகிட்டு கேட்டிருந்தேன், பற்றி நம்ம ஒரு சாங் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக பத்திர பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார், நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு யதார்த்தமாக ஒரு வீட்டு ஜபம் நடத்திட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ப்ரேயரில் இருக்கும்போதே அவருக்கு நான் அந்த பாட்டை நான் கால் பண்ணி, இந்த மாதிரி என் கூட அந்த பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சு விட, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர்கிட்ட எனக்கு மெசேஜ் வருது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சாங் கேட்டு இந்த சாங் நான் கண்டிப்பாக நான் பாடுறேன் ஒரு பெருந்தன்மையோடு பிரதர் பாடி கொடுத்தாரு. உண்மையாகவே இந்த பாட்டுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது எல்லாத்துக்கும் மேலே இது கர்த்தருடைய பிளான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு.